ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என் வீடியோ ஷோராக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் நாம் நாமாக இருப்பதை சிறந்தது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் ஒரு கழுதை வாங்குறாரு. அந்த கழுதையை வயக்காட்டுக்கு அழைச்சிட்டு போய் தானிய மூட்டைகள்லாம் ஏற்றிக்கிட்டு வர்றது, சுள்ளிகள் எடுத்துகிட்டு வர்றது, இப்படி எடுத்துகிட்டு அந்த கழுதையை ஒரு ஓரமாக ஒரு ஓரமாக கட்டி போட்டுருவார். அந்த கழுதை யோசிக்குது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது, நம்மளை ஓரமாக கொண்டாந்து குட்டிச்சவரில் கட்டி போடுறாங்க, ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, நம்மளுக்கு இந்த கழனியையும் இந்த வைக்கோலையும் போடுறாங்க, ஆனால் அந்த நாய்க்குட்டியை மட்டும் அவங்க ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. அந்த எஜமா வந்தோடனே காலை சுற்றி சுற்றி இந்த நாய்க்குட்டி ஒடியாறது, அதோட நாக்கால் அவர் கண்ணத்தை லிக் பண்ணுது, முன்னங்கால்களை எடுத்து அந்த எஜமானோட தோளில் வைக்கிது. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணணும், அப்போ தான் நம்ம மேலேயும் எஜமான் அன்பு காட்டுவார் அப்படின்னு அந்த கழுதை நினைக்கிது. மறுநாள் ஆகுது. மறுநாள் எஜமான் ஏதோ ஒரு கோவத்தில் வராரு வீட்டுக்கு. இந்த கழுதையும் பின்னாடியே போகுது. என்ன பண்ணுதுன்னா, அந்த எஜமான் உட்கார்ந்தோன்னா இந்த கழுதை தன்னோட 2 முன்னங்கால்களை தூக்கி அவரோட தோளில் வைக்கிது. தோளில் வச்சுட்டு இவரோட நாக்கால் அவரோட கணத்தை லிக் பண்ண போது வாழை வேற ஆட்டுது. உடனே எஜமான் பயந்து போய், இது என்ன நாய் மாதிரியே செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையாட்கள்லாம் கூட்டி இதை அடிக்க வைக்கிறார். போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் கழுதை ரியலைஸ் பண்ணுது, நம்மளாவே இருந்திருக்கணும், நம்ம அந்த நாய் மாதிரி செயல்பட நினச்சது தப்பு தான், கழுதை தான், நாய் தான். ஸோ த moral ஆஃப் த ஸ்டோரிஸ், நாம் எப்பவுமே நம்மளாக இருக்கணும். கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இயல்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயல்பின் மூலமாக நம்ம செயல்பட்டு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கணும். நம்ம மற்றவர்கள் மாதிரி செயல்பட நினச்சோம் அப்படின்னா நம்மளும் இந்த கழுதை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதான். ஸோ ஃபைனலி நாம் நாமாக இருப்பதே சிறந்தது. தேங்க்யூ.